ஒன்று நாளாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையெல்லாம் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்திரணும் என்று வேண்டிக் கொண்டான். வேதத்திலே ஒவ்வொருடைய ஜெபங்களும் கொஞ்சம் வித்தியாசமானவைகள். இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் உடனே அள்ளி செய்தாராம். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தமாம். யாபேசின் தாய் இவனை பெற்றெடுக்கும் போது மிகுந்த வேதனைப்பட்டதினால் இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இவன் பெயருக்கு ஏற்ப அவன் அப்படியே இராதபடிக்கு இவனை மகிழ்ச்சியாகவும் மற்ற சகோதரர்களுக்கு முன்பாக மிகவும் கனம் பொருந்தியவனாகவும் தேவன் மாற்றி போட்டார். இவனுடைய ஜெபம் எப்படியா இருந்தது என்று பார்த்தால், என்னை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவன் சொல்கிறான். என் எல்லையெல்லாம் பெரிதாக்க வேண்டும், உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறான். இந்த வேண்டுதல் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததனால் உடனே இவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தாராம். பிரியமானவர்களே, இந்த யாபேசின் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றிவிட்டது போல நாமும் தேவனிடத்தில் நாமும் வேண்டிக் கொண்டதை தேவன் நிச்சயமா நமக்கும் செய்வார் என்று நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் அறிக்கையிடுங்கள். அப்படியே நீங்களும் வேண்டிக் கொண்டதை உங்களுக்கு